Allowing means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரியில் எக்ஸசைஸ் 5 பார்க்குறோம். சில இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் தான் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமியில் பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி ஹெல்த்தி எஜுகேஷன் இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ மிஸ் ஆன ஃபிகர் எதுங்க? கேபிட்டல் இந்த பிகினிங் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து அந்த இயரில் 2400 இருக்குது. கேபிட்டல் அட் த எண்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் 8000 இருக்குது. கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு 2000 இருக்குது. ட்ராயிங்ஸ் வந்து 1200 இருக்குது. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் தெரியாது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்மெட் இருக்குது, இல்லைனாலும் ஃபார்மெட் இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 5ல் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறதுங்க? அதே ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுங்க? 8000 இருக்குது. ஸோ அதிலிருந்து ட்ராயிங்ஸை வெளியே எடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ வெளியே எடுக்கல அப்படின்னா எவ்வளோ இருந்திருக்கு ட்ராயிங்ஸ். ஏன்னா ஓப்பனிங் கையில் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். நம்ம 100 ரூபா 200 ரூபா கடைக்கு கொண்டு போனால் கையில் வந்து 50 ரூபா தான் இருக்குது அப்படின்னா இப்போ என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போது நம்ம எவ்வளோ கொண்டு போகணும்னு தெரியல அப்படின்னா இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கையில் இருக்குது, அது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லைங்களா. அதே தான் பண்ணுறோம். ஸோ ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ராயிங்ஸை என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறோம். ஸோ 1200 ஓகேவா. ஸோ 1200 ஆட் பண்ணால் என்ன வருதுங்க? 7200. அதுக்கப்புறம் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுங்க? 2000 போட்டிருக்கோம். ஸோ அப்போ அதை வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம கையில் எவ்வளோ இருந்திருக்கு? 5200 இருந்திருக்கு. ஸோ அந்த இயரில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ப்ராஃபிட்டையும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ கையில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ 5200 மைனஸ் 2400 எவ்வளோ இருக்குதுங்க? 2000. சரி, இங்கே வந்து டோட்டல் தப்பாக போட்டோம் பாருங்கள். ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணிவிட்டேன். 9200ல் 8000 ப்ளஸ் ட்ராயிங்ஸ் 1200 9200 மைனஸ் அப்படிங்கும்போது அப்போ 9200ல் மைனஸ் போனால் 7200 வரும். ப்ராஃபிட் வந்து அப்போ நம்மளுக்கு 7200 மைனஸ் 2400 அப்படின்னா என்ன வருதுங்க? 4800. இதுதான் நம்மளுக்கு என்னங்க? ஓப்பனிங் கேபிட்டல். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.